महाजनानां क्षेमारोग्यता सिद्ध्यर्थं सर्वाभीष्टता सिद्ध्यर्थं अचञ्चला भक्ति सिद्ध्यर्थं सकलविध कार्याणाम् आनुकूल्यता सिद्ध्यर्थं गजपूजां करिष्ये। ओम अगजानन पद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तमुपास्महे। ओम श्रीं ह्रीं क्लीं क्लौं गङ्गणपतये वरवरद सर्वभजनमशमानय स्वाहा। वाद्यवद्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि मधुवर्गं समर्पयामि। ओम गणपतये नमः। स्नानं समर्पयामि स्नानानन्तरं आचमनीयं समर्पयामि। அடியரே மானமாமடப்பிடி வன்கையால் அலகிட காணமா கடகரி வழிபடும் காணப்பே குணமா உடம்பினில் உரு யானை என்று சொன்னால் அது யானையே குறுக்கிடப்படும் என்பது இன்றியமையாது சொல்லப்படுவது. மிக்க தவத்து ஓர் வெள்ளானை என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டார். ஓர் என்றால் ஒப்பற்ற. இந்த யானை ஒப்பற்ற யானை. ஞானமுடைய ஒரு சிலந்தி நம்பர் செம்பொன் திருமுடி மேல் காணல் விரும்பும் சருகு உதிராவண்ணம் கலந்த அன்பு கலந்த வாய்நூலால் சிலந்தி வழிபட மறுபுறத்திலே மிக்க வெள்ளானை வில்லா அன்பு விரவியவா கண்டு அந்த சிலந்திக்கு மறுபுறமாக இருக்கக்கூடிய இந்த யானை அதன் இறைவனிடத்திலே காட்டுகின்ற அன்பு வில்ல முடியாத அன்பு. அதனாலேயே யானைக்கு மோட்சத்தை கொடுத்தார் இறைவர். ஆனால் மறுபிறவி கொடுத்தார் சிலந்திக்கு. அந்த வகையிலும் யானை மிக உயர்ந்தது என்பதனை பாடல்கள் வலியுறுத்துகின்றன. ஒரு காலத்திலே சிவனுக்கு மிகவும் அன்புடைய பிராணி என்று சொன்னால் அது யானைதான். பெண் யானைகள் பிடியலாம் பின் செல. பெண் யானைகள் எல்லாம் பின் தொடர, ஆண் யானைகள் எல்லாம் திருவலகாலே திருக்கோவிலை சுத்தப்படுத்தியது என்று பாடல் சொல்கின்றது. பிடியலாம் பெண் பின் செல பெருங்கைவா மலர்த்தடி விடியலே தடமொழி. விடுவதற்கு முன்பே இது எழுந்து கொண்டு நீராடி இறைவரை வழிபடுமாம். விடியலே தடமொழி விதியினால் வழிபடும் ஒரு பிராணி என்று சொன்னால் அது யானை. அந்த யானையை வைத்தே அப்பரடிகள் பாடுகிறார். மருந்தானை அந்த பாடலை ஒரு முறை சொல்லி இந்த யானைக்கு நாம் பிறந்த நாள் வாழ்க்கை தெரிவித்துக் கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம். மருந்தானை மந்திரிப்பார் மனத்துளானை மலர்மதியம் சடையானை மகிழ்ந்து என் உள்ளத்து இருந்தானை இறப்பிலியை பிறப்பிலானை இமயவர்தம் பெருமானை உமையாள் அஞ்ச கருந்தாள மத களிற்றின் உரி போர்த்தானை கன மழு வாட்படையானை பலிகொண்டு ஊரூர் திரிந்தானை திருவானை காவுளானை செடுநீர் திரளைச் சென்று ஆடினேனே. அதனால இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா யானை யானைன்னு வரும். மருந்தானை மந்திரிப்பார் மனத்துளானை. பாருங்க, யானைன்னு முடிகிற மாதிரியே பாட்டு அமைச்சார். ஏன் அப்படின்னா யானைக்கு பெருமையை தர வேண்டும் என்பதற்காக. அதனால் இந்த யானையை நாம் வணங்குவதன் வாயிலாக இறைவனுடைய திருவுருவம், அதாவது விநாயகனுடைய சொரூபம்
வாழைக்கனி பலவெண்கனி மாங்கனி தாம் திறந்த கூடைச்சுருள் குடையப்பம் எள்ளுண்டை எல்லாம் துருத்தும் பேழை பெரு வயிற்றுடும் புகுந்து என் உள்ளம் பிரியான் வேள திருமுகத்து செக்கர்மேனி விநாயகனை. இறைவனுடைய மறு உருவம் தான் இந்த யானை. யானையை போற்றுவோம், யானையினுடைய அன்பை பெறுவோம், இறைவனுடைய திருவள்ளுக்கு ஆளாவோம். அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போரா துயரம் போம், நல்ல குணமதிகமாம் மாமதுரை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுத கால் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். சார், என் பேர் நிவேதா ரெங்கசாமி. நாங்கள் இங்கே தான் ஸ்ரீரங்கம்ல பக்கத்தில் கோயில் பக்கத்தில் தான் இருக்கோம். எங்களுக்கு மேரேஜ் இந்த கோயிலில் தான் நடந்தது. அது இவரோட பிளெஸிங் தான் மெயினாக சொல்லணும். பிள்ளையார்னா ரொம்ப இஷ்டம். அவர் இருக்கிறது விநாயகர் ரூபத்தில் இவங்க தான் அப்படிங்கிறது தான் நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். கல்யாணத்துக்கு எங்களுக்கு என்னன்னா இவங்களோட பிளெஸிங் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சது. இங்க தான் கல்யாணம் நடந்தது, ஆனா இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங். ஸோ ரொம்ப ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கு எங்களுக்கு இவங்களோட. ஹாப்பி பர்த்டே அகிலா. ஹாப்பி பர்த்டே அகிலா சொல்லு. ஹாப்பி பர்த்டே அகிலா. கிளாப். ஹாப்பி பர்த்டே அகிலா.